பொதுவாக கஸ்டோடியல் டெத்தை பொறுத்தவரை இறந்து போன நபரின் உறவினர்கள் அந்த பிரேத பரிசோதனை போது இருக்க வேண்டும். அரசு தரப்பில் வீடியோ எடுத்தாலும் இறந்தவரின் உறவினர்கள் தரப்பில் ஒரு வீடியோ எடுக்க வேண்டும். பிரேத பரிசோதனை பொறுத்தவரை ஒன்றுக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் தான் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் விதி. அதே போல இறந்த நபர் எந்த மாவட்டத்தில் இறந்தாரோ அந்த மாவட்டத்தில் பிரேத பரிசோதனை செய்தால் குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருக்கும் என்று பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர் கருதும் பட்சத்தில் அந்த பிரேத பரிசோதனையை வேறு மாவட்ட அரசு மருத்துவமனையில் செய்ய வேண்டும். அதே போல் அந்த இறந்து போன நபருடைய வழக்கு சம்பந்தமாக எந்த ஆவணத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறதோ, எந்த நீதிமன்ற எல்லையில் அந்த வழக்கு வருகிறதோ அந்த நீதிபதி, அதாவது மேஜிஸ்ட்ரேட், அந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடாது. வேறு அருகில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் தான் அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்பது கஸ்டோடியல் டெத்தை பொறுத்தவரை வெரி கிளியராக நிறைய உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றங்களும் வழிகளை சொல்லியுள்ளார்கள். வழிகாட்டுதல் நிறைய இருக்கிறது. அதே போல் பிரேத பரிசோதனை அறிக்கையை மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் தான் தாக்கல் செய்ய வேண்டும். அப்படின்னா ஒரு ஆடியோ விசாரணை பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி போலீஸ் கஸ்டடியில் இருந்து இறக்கக்கூடிய ஒரு நபருடைய வழக்கை அந்த மேஜிஸ்ட்ரேட் மட்டும்தான் விசாரிக்க வேண்டும். இதெல்லாம் விதி. இதையெல்லாம் நடந்தால் கொலை செய்த குற்றவாளிகள் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதனால் என்ன செய்வாங்கன்னா, அந்த காவல்துறை அதிகாரிகள் பாடியை வாங்கிக்கிட்டு நீங்கள் போகலன்னா உங்கள் மேலே வழக்கு போடுவோம், பாடியை நீங்கள் வாங்கலாம் நாங்களே கொண்டு போய் எரிச்சிருவோம், பாடியை வாங்கலைனாக்க நாங்கள் விஓ மூலமாக நோட்டீஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு விஓ தாசில்தாரை வச்சு நாங்கள் எரிச்சிருவோம் அப்படின்லாம் மிரட்டுவி ஒரு மாதிரியான ஏற்கனவே பதஷ்டத்தில் இருப்பாங்க. அந்த மக்களுடைய பதஷ்டத்தை மேற்கொண்டு பதஷ்டங்களை உருவாக்கி அவங்கள வேறு மாதிரி மனநிலைமை கொண்டு போய் வழக்குகளை முடிச்சிருவாங்க. இது போல் நிறைய வழக்குகள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. இப்போ தம்பி அஜித்தோடைய வழக்கு பொறுத்தவரை அவருக்கு ஏதோ ஒரு அமைப்பு ஸ்ட்ராங்காக நிற்குது, ஏதோ ஒரு வழக்கறிஞர் குழு ஸ்ட்ராங்காக நிற்குது. அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை மனித உரிமை ஆர்வலராக இருக்கக்கூடிய உயர்திரு வழக்கறிஞர் ஹென்றி தீபன் ஐயா அவர்கள் அந்த வழக்கை நடத்தியிருக்கிறார். நீதிபதிகளும் அந்த வழக்கை மிக துல்லியமாக கண்காணித்து வருகிறார்கள். நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கும். நீதிமன்றம் இந்த வழக்கை கையில் எடுத்த பிறகுதான் இந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் காவல்துறை உயர் அதிகாரிகள் எடுத்திருக்கிறது, தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது.